ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி மால்புவா செய்யறதுக்கு 1 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி ஒரு பாத்திரத்தில் விட்டு ஒரு சாதாரண கம்பி பதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு, 1/2 கப் பால் பவுடர், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 கப் பால், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் பத்தலைன்னா இன்னொரு 1/4 கப் வரைக்கும் சேர்த்துக்கங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இந்த சர்க்கரை பாகில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு அதை ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் இந்த மால்புவா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றி விட்டோன்னே இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும். அந்த நேரம் திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு கரண்டியை வச்சு இது லேசாக அமுக்கி விட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். இப்போ இதை எடுத்துகிட்டு சர்க்கரை பாகில் போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற விடணும். இந்த மாதிரி ஒரு 4-5 செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அது மேலே சர்க்கரை பாகு லேசாக ஊற்றி விட்டுக்கலாம். ஊற்றி விட்டுட்டு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பை அது மேலே லேசாக தூவி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான மால்புவா ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.